பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்த்திங்கன்னா, முடியிற டைமில் தான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் பரபரப்பான விஷயங்கள்லாம் வந்து போகுது. இப்போ பார்த்திங்கன்னா, வியானா வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து பிக் பாஸ் ஒரு டாக்ஸ் சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து, நைட்டு நான் கிளம்பும்போது 2 பேரை நான் கூட்டின்னு போயிடணும் அப்படின்ட்டு. நீங்களே முடிவு பண்ணால் சரி, இல்லை நானே வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்போ வந்து விக்கல் சீக்கிரம் வந்து இந்த மாதிரி அழுது, நான் வந்து திவ்யாவை வந்து தெரிஞ்சே நான் கஷ்டப்பட்டுட்டேன், நான் இங்கே இருக்க வந்து விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அது செம ஷாக்கு. ஏன்னா விக்ரம தாண்டி அங்கே வந்து சாண்ட்ரான்ற ஒரு ஜீவன், தயவு செய்து இன்றைக்கே வந்து அந்த வியானா கூட சாண்ட்ராவும் போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன். வியானா தயவு செஞ்சு சாண்ட்ராவையும் கூட்டிகிட்டு போங்க. மற்றபடி அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அங்கே யாருமே இல்லை. விக்கல்ஸே எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. அவங்களே வந்து நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. பட் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. ப்ரொமோவில் அப்படி காட்டுறாங்க. அண்ட் தென் நான் சொல்கிறேன், சாண்ட்ராவை கூட்டிகிட்டு போயிடுங்க வியானா. ஓகே, இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லெட்ஸி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி விக்ரம் வந்து வெளியில் போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக டைட்டில் 9ஓட வின்னர் வந்து வினோத் இல்லைன்னா சபரி. இந்த 2 பேரில், இல்லைன்னா அந்த பண டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா சபரியும் வந்து பணம் இது பண்ணுறாரு, அரோராவும் வந்து பண்ணுறாங்க. அப்போ அந்த 2 பேரில் யார் வந்து பணத்தை எடுத்துன்னு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் டைட்டில் வின்னர் கோஸ் டு வினோத் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். லெட்ஸி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.